ஓம் முருகா போற்றி. நீ இப்பொழுது தோற்றுவிட்டேன் என்று எண்ணுகின்றாயா? உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று தோன்றுகின்றதா? அப்படியானால் இந்த ஒரு நொடி கவனமாக கேள். இது ஒரு சாதாரண செய்தி அல்ல, உனக்காக வந்த அருள்வாக்கு. நீ இன்று தோற்றது போல் தோன்றலாம், ஆனால் அது உண்மை இல்லை. காணாத வலிகளின் சுமையை தாங்கி, சொல்லாத துயரங்களின் நிழலில் நீ நின்று கொண்டு இருக்கின்றாய். உன் முகத்தில் சிரிப்பு இருக்கலாம், ஆனால் உன் உள்ளத்தில் நடக்கும் போராட்டத்தை யாரும் அறிய மாட்டார்கள். நீ சுமக்கும் பாரம் பிறர் கண்களுக்கு தெரியாத ஒரு சுமை. அதனால்தான் நீ பல நேரங்களில் ஏன் எனக்கு மட்டும் இவ்வாறு ஆகின்றது என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். ஆனால் நன்றாக கவனி. கவலை கொள்ளாதே என் பிள்ளையே. இருள் என்பது ஒளியின் மறைவு மட்டுமே, அழிவு அல்ல. இன்று நீ பார்க்கும் இந்த இருள் நாளை உன்னை ஒளியாக மாற்றப் போகின்றது. மண்ணின் ஆழத்தில் புதைந்து கிடக்கும் விதை போல் உன் வாழ்வும் இப்போது துன்பத்தின் கீழ் மறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த விதை இருளில் அழிவதில்லை, அது வேரூன்றி வளர தயாராகின்றது. அந்த மாதிரிதான் இன்று உன் நிலை. உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கவே இந்த நிலை. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு வலியும் ஒரு காரணத்திற்காகவே நடக்கின்றது. அந்த துன்பம் நிரந்தரமாக இருக்காது. நீ நினைக்கின்றாய், இது எப்பொழுது முடியும், எப்பொழுது எனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று. ஆனால் நான் சொல்கிறேன், அது முடியும், கண்டிப்பாக முடியும். வேலுடைய முருகன் உன் கண்களுக்கு எட்டாத இடத்தில் கூட உன் விதியை வடிவமைத்து கொண்டிருக்கின்றார். நீ பார்க்காத இடங்களில் நான் உனக்காக வழியை திறக்கின்றேன் என்று நீ கேட்காத பிரார்த்தனைகளுக்கும் கூட அவர் பதிலளித்து கொண்டிருக்கின்றார். நீ சுமக்கும் சுமை உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல, உன்னை தாங்கும் வலிமையை உருவாக்குவதற்காகவே அவர் செய்கின்றார். ஒரு மரம் உயர வளர அதன் வேர்கள் ஆழமாக செல்ல வேண்டும். அதேபோல் நீ உயரம் செல்வதற்கு உன் வாழ்க்கை இப்பொழுது சோதிக்கப்படுகின்றது. காலம் தாமதிக்கலாம், ஆனால் நான் ஒருபோதும் தாமதிக்க மாட்டேன். நீ காத்திருக்கும் இந்த இன்பம் உன்னை தவிர்க்காது, அது வந்து சேரும். உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கண்டிப்பாக வரும். நேரம் தவறாது, அருள் தாமதிக்கவே தாமதிக்காது. நீ நினைக்கின்றாய், என் வாழ்க்கை நின்று போய்விட்டது என்று. ஆனால் உண்மையில் அது உருவாகி கொண்டிருக்கின்றது. கண்ணீர் வழிந்தாலும் கலங்காதே, அந்த கண்ணீரில் கூட அருள் விதைகள் நனைந்து கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு கண்ணீரும் வீணில்லை, அது உன்னை பலமாக்கின்றது, அது உன்னை மாற்றுகின்றது. ஒரு நாள் அதே கண்ணீர் மகிழ்ச்சியின் மலர்களாக மாறும். இன்று நீ அனுபவிக்கும் தனிமை உன்னை விட்டு உலகம் விலகியதல்ல, அது முருகன் உன்னுடன் தனியே பேசும் தருணம். அதை உணர முயற்சி செய். அந்த அமைதியில் நான் உன் உள்ளத்துடன் பேசுகின்றேன், உன் பயங்களை கேட்கின்றேன், உன் வலிகளை உணர்கின்றேன். முருகன் உன்னை விட்டுவிடவில்லை. அவன் உன்னை சோதிப்பதில்லை, அவன் உன்னை உயர்த்த தயார் செய்து கொண்டிருக்கின்றான். சில நேரங்களில் நான் உன்னை தள்ளுகின்றேன் போல இருக்கலாம், ஆனால் உண்மையில் நான் உன்னை தூக்கி கொண்டு போகின்றேன். நீ விழுந்த இடத்தில் கூட நான் உன்னோடு இருக்கின்றேன். நீ அழுத நேரங்களில் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆகையால் மனம் உடையாதே. உன் நம்பிக்கை உன் வாழ்வின் தீபம், அதை அணைய விடாதே. அந்த தீபம்தான் உன்னை இருளில் வழி நடத்துகின்றது. இருள் சூழ்ந்தாலும் அந்த தீபம் போதுமானது உன் பாதையை ஒளிரச் செய்ய. நீ இப்பொழுது பலவீனமாக இருக்கலாம், ஆனால் அது நிரந்தரம் கிடையாது. நீ இப்பொழுது அழுகின்றாய், ஆனால் அது உன் கதையின் முடிவு இல்லை, இது ஒரு தொடக்கம். ஒரு நாள் நீ திரும்பி பார்க்கும் பொழுது இந்த துயரமே என்னை உருவாக்கியது என்று நீயே உணர்வாய். அந்த நாள் உன் வாழ்வு எனது அருளால் மலர்ந்திருக்கும். நீ நம்பிக்கையை விடாத வரை நான் உன்னை விடமாட்டேன். நீ முயற்சியை நிறுத்தாத வரை வெற்றி உன்னை விட்டு போகாது. நீ உடைந்திருக்கலாம், ஆனால் நீ முடிந்து போகவில்லை. நீ சோர்ந்திருக்கலாம், ஆனால் நீ தோற்கவில்லை. நீ இப்பொழுது இருக்கும் இடம் உன் இறுதி அல்ல, அது ஒரு கட்டம் மட்டுமே. உன் வாழ்வில்
இன்னும் பெரியதாக இருக்கின்றது. நீ நினைக்கின்றதை விட உன் வாழ்க்கை இன்னும் பெரியதாக இருக்கின்றது. நீ நினைக்கின்றதை விட நான் உனக்காக பெரியதாக வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இப்பொழுது உன்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றேன். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி, ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம், ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை. அது ஒரு நாள் மகிழ்ச்சியாக மாறலாம். நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பயிற்சி, ஒவ்வொரு வலியும் ஒரு பாடம், ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு விதை. அது ஒரு நாள் மகிழ்ச்சியாக மலரும். நம்பிக்கையுடன் நிலைத்திரு. வேலவனின் அருள் உன்னை நிச்சயம் உயர்த்தும். நீ காத்திரு, நீ நம்பு, நீ தொடர்ந்தால் போதும். ஒரு நாள் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். அந்த நாளில் நீ சொல்வாய், என்னுடைய கஷ்டங்கள் வீணாக போகவில்லை என்று, அது என்னை உருவாக்கியது என்று. ஒரு நாள் உன் வாழ்க்கை முழுமையாக மாறும். அந்த நாளில் நீ சொல்வாய், என்னுடைய கஷ்டங்கள் வீணாக போகவில்லை, அதுவே என்னை உருவாக்கியது என்று. அந்த நாளில் உன் கண்ணீர் சந்தோஷமாக மாறும். அந்த நாளில் உன் வாழ்க்கை ஒரு சாட்சியாக இருக்கும். கலங்காதே என் பிள்ளையே, உனக்கு முருகனின் அருள் எப்பொழுதும் இருக்கும். அவர் உனக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது அவர் அதை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். வேலவனின் திருவருளால் உன் வாழ்வு வளம் பெறும். ஓம் சரவண பவ.